ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செஷனில் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் அனானமஸ் ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்துருக்கோம். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத டாப்பிக்கு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த செஷனில் பார்க்குறோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் which calls itself again and again to complete the task. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் தன்னைத்தானே திரும்ப திரும்ப கால் பண்ணி தன்னை கொடுக்கப்பட்ட ஜாபை கம்ப்ளீட் பண்ணுறது தான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். இது அது ஒவ்வொரு முறையும் கால் பண்ணும்போதும் இந்த இன்புட்ஸில் பார்ஷியல் இன்புட்ஸை யூஸ் பண்ணிக்கும். அப்போ இன்புட்டை ஃபுல்லாக யூஸ் பண்ணாமல் ஒவ்வொரு முறையும் தன்னைத்தானே கூப்பிடும்போது பார்ஷியல் இன்புட்ஸை யூஸ் பண்ணி இந்த ஜாபை ஒவ்வொரு பார்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாபையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஜாபை ஸ்ப்ளிட் பண்ணி அந்த ஜாபை கம்ப்ளீட் பண்ணுறது தான் நமக்கு ஒரு ஈஸியான ஜாபாக இருக்கும், ஈஸியான ப்ராசஸாக இருக்கும். எந்த ஒரு ஜாபை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த ஜாபை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். தேவையான அளவு அது நம்ம செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கிட்டு இந்த ஜாபை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷனையும் நம்ம செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். டெஃப்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி ஃபேக்டோரியல் அப்படிங்கிற டாபிக் யூஸ் பண்ணியிருக்கோம், லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கோம். FACTன்னு நான் நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ராக்கெட்டில் என்னன்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இஃப் n = 1 ரிட்டர்ன் 1ன்னு சொல்கிறேன். எல்ஸ் ரிட்டர்ன் n into fact of n minus 1 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அப்போ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இந்த மேனுவல் எக்ஸிக்யூஷன் போட போகிறோம். அதில் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 5ங்கிற நம்பரை நான் இன்புட்டாக கொடுக்குறேன். அப்போ ஃபேக்ட் ஆஃப் 5 அப்படின்னு நான் இன்புட்டை பாஸ் பண்ணுறேன். அப்போ என்னங்கிறது ஃபார்மல் ஆர்குமெண்ட்டு, 5ங்கிறது ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டு, 5ங்கிறது என்கிற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அவுட்புட்டில் எந்த சேஞ்சும் நம்ம ஏற்கனவே ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம்லாம் போட்டு பார்த்துருப்போம். அதே ப்ரோக்ராம் தான், பட் ஆனால் நம்ம ஏற்கனவே ஐட்ரேஷன் யூஸ் பண்ணி போட்டு பார்த்துருப்போம். ஐட்ரேஷனுக்கு பதிலாக இப்போ ரிகர்ஷன் யூஸ் பண்ணி போட்டு பார்க்குறோம். ஒரு ஃபங்க்ஷனுடைய ரிகர்ஷன் யூஸ் பண்ணி போட்டு பார்க்குறோம். ஐட்ரேஷனாக ஒயில் லூப்போ இல்லை ஃபார் லூப்போ யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம ஃபங்க்ஷன் ரிகர்ஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம் ஐட்ரேஷனுக்கு பதிலாக. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணுக்கு நான் இன்புட்டாக 5ன்னு வச்சுருக்கேன். அடுத்து ஃபேக்ட் ஆஃப் 5 நான் கால் பண்ணுறேன். ஃபேக்ட் ஆஃப் 5 நான் கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். n = 1 செக் பண்ணும், ஃபால்ஸு. n = 1ங்கிறது ஃபால்ஸுங்கும்போது அடுத்து எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகும். எல்ஸ் பார்ட்டில் என்ன கொடுத்துருக்கோம்னா 5 into n-க்கான வேல்யூ 5 into ஃபேக்டோரியல் ஆஃப் n minus 1. n minus 1னா 4ன்னு எடுத்துக்கும். அப்போ திரும்ப ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் திரும்ப ஒரு பார்ஷியல் இன்புட்டை யூஸ் பண்ணி திரும்ப அதே சேம் ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்ணிக்குது. அப்போ திரும்ப ஃபங்க்ஷன் திரும்ப ஒர்க் ஆகும். இப்போ ஃபேக்ட் ஆஃப் 4ங்கிற வேல்யூவோட எண்ணுக்கு 4ன்னு அசைன் பண்ணிக்கும். திரும்ப கண்டிஷன் டெஸ்ட் பண்ணுறோம். இஃப் n = 1 பார்க்குது, இல்லை ஃபால்ஸு. அப்போ திரும்பவும் அந்த எண்ணுக்கான வேல்யூ இப்போ 4. ஸோ 4 into fact of 3. அப்போ திரும்பவும் ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இப்போ 3ங்கிற வேல்யூவோட கால் ஆகுது. திரும்ப கால் பண்ணும்போது ஃபேக்ட் ஆஃப் 3ன்னு கால் ஆகும். n = 1 பார்க்குறோம், இல்லை ஃபால்ஸு. ஸோ 3 into fact of 2 அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஃபேக்ட் ஆஃப் 2னா சேம் ஃபங்க்ஷனே கால் ஆகுது வித் 2ங்கிற வேல்யூவோட. என்னோட வேல்யூ 2ன்னு அசைன் ஆகுது. திரும்பவும் ஃபேக்ட் ஆஃப் 2 எக்ஸிக்யூட் ஆகும்போது n = 1 பார்க்குறோம், இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகுது. 2 into fact of 1. 2 into fact of 1. 2 into fact of 1னா திரும்பவும் ஃபேக்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் 1ங்கிற வேல்யூவோட கால் ஆகுது. அந்த 1ங்கிற வேல்யூ எண்ணில் அசைன் ஆகும். திரும்பவும் ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் கால் ஆகுது. கால் ஆகும்போது இப்போ இஃப் n = 1 பார்க்குறோம். இப்போ எண்ணில் 1ங்கிற வேல்யூ இருக்குது. வேல்யூ 1 இருக்கிறதுனால ட்ரூ. அப்போ ரிட்டர்ன் 1 ஆகிடும். ரிட்டர்ன் 1ங்கிற வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதோட அந்த திரும்ப ஸ்டாப் ஆகிடும். இப்போ ஒவ்வொரு முறையும் உள்ளுக்குள்ளே கால் ஆகிக்கிட்டே வந்திருக்கு இல்லையா, ஸ்டாக் மெத்தடில் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னு சொல்லுவாங்க.
ஸ்டாக் ஆஃப் காயின்ஸ் எப்படி இருக்கோ அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் கால் ஆகிருக்கு. அப்போ உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் கால் ஆகிட்டே வருது. அப்போ எப்படி இப்போ இந்த 1ங்கிற வேல்யூ எங்கே போய் சேரும்னு பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்டெப்பு இந்த 2 into fact of 1 அந்த ஸ்டெப்பில் போய் இந்த ஃபேக்ட் ஆஃப் 1க்கான வேல்யூ 1ன்னு போய் அசைன் ஆகும். ஏன்னா ஃபேக்ட் ஆஃப் 1க்கான வேல்யூ 1 கிடச்சி போச்சு. அப்போ 2 into fact of 1 அந்த ஸ்டெப்பில் ஃபேக்ட் ஆஃப் 1க்கான வேல்யூ 1ன்னு போய் அசைன் ஆகும். அப்போ 2 into 1 2ன்னு ஆகும். திரும்பவும் அதோடய ப்ரீவியஸ் ஸ்டெப் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் ஆஃப் 2ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ அந்த ப்ரீவியஸ் ஸ்டெப் இப்போ ஒர்க் ஆகுது. 3 into 2 இப்போ 3 into 2 ஃபேக்ட் ஆஃப் 2னா 2. அப்போ 3 into 2னா 6ன்னு கிடைக்கும். அப்போ அதோட ப்ரீவியஸ் ஸ்டெப்பு ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகும்போது 6 ஃபேக்ட் ஆஃப் 3ங்கிறது 6. ஸோ 4 into 6 ஈக்குவல் டு 24ன்னு ஆகும். இப்போ திரும்ப அதோட ப்ரீவியஸ் ஸ்டெப்பு ஒர்க் ஆகும். ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் ஆஃப் 4ன்னு கால் ஆகிருக்கு. ஃபேக்ட் ஆஃப் 4னா 24ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 5 into 24 120 அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபைனலாக அவுட்புட் வந்து ரீச் ஆகுது. ஸோ இது பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. ஸ்டாக்னா லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்னு சொல்லுவாங்க. இது ஒன்றும் இல்லை, ஸ்டாக் ஆஃப் காயின்ஸை ஒன்று மேலே நம்ம அடுக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதை நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல மேலே வச்ச காயினை தான் ஃபஸ்ட்டு எடுப்போம். அதுக்கு அடுத்த காயினை அப்புறம் எடுப்போம். இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் தான் ஸ்டாக்குன்னு சொல்கிறது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வேல்யூஸை நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்றா அந்த பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. அந்த ஃபேக்டோரியல் கடைசி வரைக்கும் ரிட்டர்ன் 1 வரைக்கும் ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த 1 ஸோ என்னோடய வேல்யூ 1ங்கிறதுக்கு அவுட்புட் ரிட்டர்ன் 1 கிடச்சதுக்கப்புறம் அந்த 1லேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் அந்த கேல்குலேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணி ஃபைனலாக நம்மளுக்கு 120ங்கிற அவுட்புட்டை கிடைக்கிது. ஸோ ரிகர்ஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஃபேக்டோரியல் தன்னைத்தானே திரும்ப கால் பண்ணி அவுட்புட்டை க்ரியேட் பண்ணுறது தான். ஸோ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருக்கோம். தேங்க்யூ.